ஹாய் வியூவர்ஸ்! வாழை மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன செய்யுங்க, ஒரு அடுப்பில ஒரு காய்ஞ்சிட்டு வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு தாளிச்சதுக்கு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செஞ்சுக்கோங்க வெங்காயம், ஒரு பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணி என்ன செஞ்சுக்கோங்க, நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு 5, 6 பூண்டு பல்லையும் நான் செஞ்சுக்கிறேன் இது கூட ஆட் பண்ணி அந்த எண்ணெயோட வதக்கிக்கிறேன். வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி கூட சில்லி பவுடரும் என்ன செஞ்சுக்கோங்க ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் என்ன செய்கிறோம் அப்படின்னா தனியாத்தூள் போட்டு நினச்சிப்பேன் வதக்கிட போகிறேன். இது நல்லா வதங்கட்டும். அந்த எண்ணெயோட வதங்கிட்டு இருக்கும்போது நான் என்ன செய்கிறேன்னா, ஒரு எலுமிச்சை சைஸு புளி எடுத்து அதை என்ன செஞ்சுக்கிறேன் கரைச்சி இது கூட நான் என்ன செஞ்சுக்கிறேன் ஊற்றிக்கிறேன். ஊற்றுனதுக்கப்புறம் அந்த புளியும் இது கூட என்ன செய்யணும், நல்லா கொதிக்கணும். கொதித்து வெந்து வந்துகிட்டு இருக்கட்டும். நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இதுக்கப்புறம் நம்ம இதுக்கான மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய், மிளகு, சீரகம், அதேமாதிரி கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் வெங்காயம். இது எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, ஒரு மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக என்ன செஞ்சுக்கோங்க, மசாலாவை ரெடி பண்ணிக்கோங்க. இங்கே என்ன செஞ்சுட்ருக்கு, குழம்பு கொதிச்சிட்ருக்கு. அந்த கொதிச்சிட்ருக்கிற குழம்புல நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, மாங்காய் ஆட் பண்ணுறேன். மாங்காய் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. அதனால் மாங்காய் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இது கூட என்ன செஞ்சுக்கிறேன், வாழை மீனையும் என்ன செஞ்சுக்கிறேன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா என்ன ஆகட்டும் அப்படின்னா, குழம்புல இந்த வாழை மீன் வெந்து வரணும். அதுக்காக என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, மூடி போட்டு நல்லா வேக வச்சுருக்கேன். கொஞ்ச நேரம் வேகட்டும். நம்ம அப்புறம் என்ன செய்றோம், அந்த கொதிச்சிட்ருக்கிற குழம்புல நம்ம என்ன செய்கிறோம், தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நம்ம ஏற்கனவே மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோமா தேங்காய், அந்த மசாலாவை என்ன செய்யுங்க இது கூட ஆட் பண்ணி நல்லா என்ன செய்யுங்க மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா, டேஸ்டியான வாழை மீன் குழம்பும் ரெடி. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக என்ன செய்யுங்க, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன செய்யுங்க, எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் யூ.